பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 22வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்பதாக. உடைகள் ட்ரெஸ்ஸஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். 7 காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் என்பதாக நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மேற்குறிப்பிட்ட வசனத்தில் புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. அவ்வாறு செய்கிறவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்றும் கர்த்தர் அவர்களை வெறுக்கிறார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டின் நாட்களில் யூதர்களில் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் நீண்ட அங்கிகளை தரிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். சில சின்ன வித்தியாசங்கள் அவர்கள் ஆடைகளில் காணப்பட்டது. அவ்வாறு காணப்படுகிற சிறு வித்தியாசமான ஆடைகளை கூட அவர்கள் மாற்றி அணியக்கூடாது என்பது கர்த்தருடைய கட்டளையாய் காணப்பட்டது. இப்போது புதிய உடன்படிக்கையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ஆகையால் வெளிப்புறமான ஆடைகளை யார் எது வேண்டுமென்றாலும் அணியலாம் என்று கூறுகிறவர்கள் உண்டு. ஆனால் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9-10 ஸ்திரீகள் தகுதியான வஸ்திரத்தினால் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறதற்கு ஏற்ற ஆடைகளை அணிய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ஸ்திரீகளுக்கு மட்டுமல்ல, புருஷர்களுக்கும் பொருந்துகிறதாய் காணப்படுகிறது. ஆடைகள் அணியும் போது நம்முடைய நோக்கங்கள் என்ன என்பது முக்கியம். மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும்படிக்கு ஆடைகளை அணிகிறோமா? மற்றவர்களை விட நான் உயர்ந்தவன் என்பதை காட்ட அணிகிறோமா? மற்றவர்களுக்கு இடரலாய் காணப்பட அணிகிறோமா என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்நாட்களில் கிறிஸ்தவ குடும்பங்களில் காணப்படுகிற பெற்றோர்கள் நாகரீகம் என்ற போர்வையில் பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்தாலும் கண்டுகொள்ளாமல் காணப்படுகிறதை பார்க்க முடிகிறது. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்ற ஆண்டவருடைய அங்கலாய்ப்பின் துணை நம்முடைய செவிகளில் விழுந்தால் நலமாயிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற நமக்கொத்த வேறு பாக்கியமான ஜனங்கள் இந்த பூமியில் வேறொருவரும் இல்லை. ஆகையால் ஆண்டவருடைய வசனங்களை மீறி நடந்து அவரால் அருவருக்கப்படத்தக்க நபர்களாய் ஒரு நாளும் மாறிவிடாதிருங்கள். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்று 1 யோவான் 5:3 கூறுகிறது. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று மத்தேயு 11:30 ஆண்டவர் கூறினார். ஆகையால் ஆண்டவருடைய ஆலோசனைகளை கடினமானதென்றும் பாரமானதென்றும் நினைத்து ஒதுக்கி விடாதிருங்கள். மாறாக அவைகளுக்கு கீழ்ப்படியும் போது அவருடைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தொடரும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் கைக்கொள்ளுவதற்கு ஏற்ற இருதயத்தை கர்த்தரங்களில் உருவாக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய எல்லா ஆலோசனைகளும் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் போதுமானதாய் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது. எதற்காய் நன்றி. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளித்து உம்முடைய பாதுகாப்புக்குள்ளாய் உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.